Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayuhan nas ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வல்லநாயகனின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த சபையில் வந்திருக்கிற இன்னும் இந்த உரையை கேட்கிற நம்மவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எது சத்தியம் என்ற தலைப்பினை வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட வஹி செய்தியை மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது என்னதான் ஜமாத்தார்கள், முன்னோர்கள், பெற்றவர்கள் இவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டாலும் மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் படைத்தவனுக்கும் இறை தூதருக்கும் மட்டும்தான் நம்முடைய கட்டுப்படுதலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு இல்ல இஸ்லாமிய சமுதாயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இறைவன் ஒரு செய்தியை சொல்லி இருக்கும் பொழுது, இறை தூதர்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமானது ஊர் வழக்கமாக இருந்தால், முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக அதை செய்து வந்தால், ஒரு முஸ்லிம் என்பவன் அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக ஆலிம்சாக்கள் சொன்னால் அதை நம்புவதாக இருக்கட்டும், இப்படியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களே ஒழிய அதை நுட்பமாக பார்த்து சிந்திக்கக்கூடியவர்களை பார்க்க முடியவில்லை. இப்ப தௌஹீத் ஜமாத் சார்பா இந்த கூட்டம் நடக்கு. தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒரு பேச்சாளர் பேசுகிறார் வைங்க, அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பணுமான்னு கேட்டா நம்ப கூடாது. என்ன வசனத்தை அவர் சொல்கிறார், அந்த வசனத்திற்கு அவர் கொடுக்கிற விளக்கம் சரியா தவறா, என்ன ஹதீஸை அவர் சொல்கிறார், அந்த ஹதீஸை வைத்து அவர் சொல்லுகிற விளக்கம் சரியா தவறா, அல்லது அந்த ஹதீஸிலே குர்ஆன் வசனத்திலே சந்தேகம் இருந்தால் பேசியவரை நிர்வாகம் மூலியமாக தொடர்பு கொண்டு அந்த குர்ஆன் வசனத்தை இவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, பயான்ல குறிப்பிட்டாரு, சில நேரம் அரபி சொல்லுவாங்க, சில வேளை தமிழ்ல அப்படியே சொல்லுவாங்க, சில வேளை கருத்தை மாத்திரம் சொல்வார்கள். அப்ப அந்த வசன எண்களை கேட்டால் அதை எடுத்து பார்த்து உங்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். அதை பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த மாதிரிதான் ஹதீஸ் வரும். பயான் யார் போட்டாலுமே உட்கார்ந்து நம்ம கேட்டு எது சொன்னாலும் உண்மை என்று நம்புவது என்பது ஒரு சரியான பழக்கம் இல்லை. ஏனால் பயான் சொல்பவர்கள் இருக்கிறாங்கல்ல, அது தமிழகத்தில் இரண்டு வகையினர்கள்.
எங்க எடுத்து பார்த்தாலும் ஆலிம்களும் சொல்வார்கள், ஆலிம் இல்லாதவர்களும் சொல்வார்கள். ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்க என்ன மதசாக்கள்ல படிச்சாங்களோ அதை சொல்லுவாங்க. சில ஆலிம்கள் இருக்கிறாங்க, தவறானதை படித்தாலும் கூட இது தவறு என்பதை நீக்கிவிட்டு எது சரியோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக, போதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த ரீதியில் சிந்தித்து பார்த்து முடிவெடுப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய அம்சமாகும். நாங்கள் சிந்திக்கலாம் மாட்டோம், யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்போம் என்றால் அதில் நிறைய பிழை நாளை மறுமையில் நாம் தோற்கக்கூடிய நிலைமையில் ஆகிவிடுவோம். இதையும் நம்ம குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நாளை மறுமையில் நரகவாசிகள் புலம்புவார்களாம். இன்னா அத்தானா சாதத்தனா குபரானா, எங்களில் முன்னோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். அதல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்திஹிம் ضعفين من العذاب, அவர்களுக்கு நீ 2 மடங்கு நீ வேதனை கூடிய அல்லாஹ் என்று அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வார்கள். அப்ப ஒரு ஆலிம் சொல்றாரு என்பதற்காக அப்படியே அதை நாம் ஏற்று விட முடியாது. யார் மார்க்க பிரச்சாரம் செய்தாலும் அவங்க சொல்ற விஷயம் குர்ஆன் வசனம் ஹதீஸ் இதை மேற்கோள் காட்டுறாங்க, இது சரியா என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு பதில் யாராவது சொன்னா அதையும் பார்க்கணும். அவர் சொல்றது பிழை, குர்ஆனிலே ஹதீஸ்களையும் இப்படி ஆதாரம் இருக்கிறது என்றால் அதையும் கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு சில மக்கள் எப்படி மூல செலவை செய்யப்பட்டிருக்காங்கன்றா, இந்த வசனத்துக்கு அவங்க தப்பா சொல்றாங்க, இந்த ஹதீஸ் அவங்க தப்பா சொல்றாங்க ஒரு பிரச்சாரம் எடுத்து சொல்றோம்டா, இல்ல அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். இது மனோயிச்சையின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட மனிதனை அவருடைய கருத்தை பின்பற்றுவதாக மாறிவிடும். மக்களாக நீங்களாக எல்லா சட்டத்தையுமே சிந்தித்து பாருங்கள். அந்த அடிப்படையில் பொதுவாகவே தமிழகத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக, இன்னும் பிற இயக்கத்தின் சார்பாக பல்வேறு மார்க்க பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. இந்த பிரச்சாரங்கள் செய்யப்படும் பொழுது இப்போ இந்த கூட்டத்திற்கு பெண்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. ஜும்மாக்களை நாம் நடத்துவோம். ஜும்மாக்களுக்கும் பெண்கள் வருவார்கள், பயானை கேட்பார்கள். அதனுடைய அறிவுரையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வார்கள், பிள்ளை வளர்ப்பை சரிப்படுத்திக் கொள்வார்கள், கணவனுக்கு நடக்கிற முறையை சரிப்படுத்துவார்கள், குறிப்பாக தான தர்மம் செய்வார்கள். குர்ஆன் ஓதாதவர்கள் ஓத ஆரம்பிப்பார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அமர்ந்த பயானால் உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா சில ஆலிம்களின் பெயரால் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், பெண்கள் மார்க்க பயான்களுக்கு வெளியே செல்லக்கூடாது. ஒரு பொதுக்கூட்டம் போடுகிறோம் என்றால் அங்க யாரும் அரசியல் பேச மாட்டாங்க. டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அந்த பேச்சு நம்ம ஜமாத்துல அல்லாஹ்வுடைய குருவில இருக்காது. உலகம் சார்ந்த பேச்சுகள் கம்மி. மார்க்கம் சார்ந்த அறிவுரைகளை சொல்வோம், சட்டத்திட்டங்களை சொல்வோம், மக்களுக்கு தீர்வை சொல்வோம், குழப்பத்திற்கு தீர்வு கொடுப்போம். அப்ப இது மாதிரியான பொதுக்கூட்டங்களுக்கு அவ்வப்போது நம்ம மாநாடுகள் நடத்துவோம். மாநாடுகளுக்கு இது போன்ற மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் பெண்கள் செல்லக்கூடாது. இப்படி ஒரு பிரச்சாரம். உங்களுக்கு புதுசா இருக்குதா? பயானுக்கு போன்னு சொல்லி பார்த்திருக்கீங்க, பயானுக்கு போவான்னு ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரம் எது? அது ஒரு பயான்லயே நடக்குது. பெண்கள் பயானுக்கு போவாதீங்க, வீட்டு படியை தாண்டக்கூடாது, வீட்டிலேயே தான் நீங்க இருக்கணும்.
அப்ப இதுல நம்ம மார்க்க ரீதியாக இது சரியாக இருந்தால் அதான் சரி பண்ணிக்கிறீங்க. மார்க்க அடிப்படையில அது சரியான நிலைப்பாடு என்றால் இன்னைக்கு பெண்கள் வந்து தப்புத்தான். ஆனா மார்க்க அடிப்படையில் அது பிழை இல்லை என்றால் இன்றல்ல என்றும் நாம் இது போன்ற பயான்களுக்கு செல்லலாம். அப்ப அந்த ஒரு நெருடல் நமக்கு நீக்கப்படும். இன்னைக்கு பயானுக்கு வந்து ஒரு ஆள் சொல்றாங்க வீட்டு வாசல பெண்கள் தாண்டக்கூடாது, ஏன் வரலைய பயானுக்கு அப்படின்னா உங்களுக்கு பதில் சொல்லவும் தெரியும். அப்ப ஒரு வகுப்பு மாதிரி இந்த சொற்பொழிவு நடைபெறும். ஒவ்வொன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்படி பெண்கள் பயானுக்கு பொதுக்கூட்டத்திற்கு வெளியே வரக்கூடாது என்று சொல்பவர்கள் ஏதாவது நல்ல குர்ஆன் வசனத்தை ஹதீஸை வச்சு சொல்றாங்களான்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆதாரம் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை பாத்தீங்களா ஆண்களை தான் அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறான், பெண்களை அல்லாஹ் நபியாக அனுப்பவில்லை. முதல் பாயிண்ட், அது உண்மைதான். அல்லாஹ் ஆண்களைத்தான் நபியாக வைத்திருக்கிறான், பெண்களை அல்லாஹ் நபியாக வைக்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சொல்றான். 16வது அத்தியாயம் 43வது வசனத்துல சொல்றான், வமா அர்சல்னா மின் கபலிக இல்லா ரிஜாலன். உமக்கு முன்னால் நபியே தூதர்களை நாம் ஆண்களை தவிர வேறு யாரையும் அனுப்பவில்லை. ஆதம் நபி முதல் நபிகள் நாயகம் வரை எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். ஆண் இனத்தை சார்ந்தவர்கள் தான் தூதராக வந்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்ற ஒரு விஷயம். பெண்கள் வரல, அது உண்மைதான். ஏன் வரலன்னு ஒரு காரணம் சொல்லப்படுது பாருங்க. ஏன்னா பெண்கள் நபியாக வந்தா வெளியே வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய வரும், ஆண் இடத்துலயும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய வரும். அதனாலதான் அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா பெண்ணை நபியாக அனுப்பவில்லை. நம்ம என்ன கேட்கிறோம்னா 16வது அத்தியாயம் 43வது வசனம் சொல்லுது, ஆண்களை தான் நாம் தூதராக அனுப்பி இருக்கிறோம், பெண்களை அனுப்பலங்கிற கருத்து கூட அதுல இருக்கு. ஏன் அனுப்பலன்னு நீங்க பயான் பண்றீங்கல்ல, சொல்றீங்கல்ல, அது எந்த வசனம் கேட்கும்? அது 44வது வசனமா நம்ம பார்த்தா அது இல்ல. சரி, இந்த அத்தியாயத்துல எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்தா அப்படியும் இல்லை. சரி, ஒட்டுமொத்த குர்ஆனை எடுத்து பார்த்து அதுல ஏதாவது பெண்கள் நபியாக அனுப்பப்படாத காரணம் அவங்க பிரச்சாரம் செய்யணும், அவங்க ஆண்களை சந்திக்கணும், அவங்க வெளியே வரணும் அப்படின்னு எல்லாம் ஏதாவது பட்டியல் போட்டிருக்காங்க பார்த்தா இல்ல. சரி, ஹதீஸ்ல ஏதோ ரசூலுல்லாஹ் விளக்கி இருக்காங்களா பார்த்தா ரசூலுல்லாஹ் இல்லை. அவ எந்த அடிப்படையில இதை நீங்க மக்களிடத்தில் சொல்லுகிறீர்கள்? ஆதாரம் தானே. ஆண்கள் வந்திருக்கிறார்கள், பெண்கள் வரவில்லை, அது சரிதான். அதற்கு வசனம் நானே சொல்லிவிட்டேன். ஏன் வரலை என்று சொல்வதற்கு சரியான வசனம் எங்கே? வசனம் தராத வரைக்கு அந்த கருத்து பிழை, அது தவறான கருத்து, இட்டு கட்டப்படுகிற ஒரு கருத்து. முதல் ஆதாரம் இதுவா, இதுவும் நிக்கிற. இரண்டாவது ஆதாரம் தான் அல்லாஹ் குர்ஆன்லயே ஒட்டுமொத்த குர்ஆனை எடுத்துக்கொண்டால் பெண்களுடைய பெயர் ஒரு பேர் தான் வந்திருக்கு, ஈசா மரியம். மரியம்ங்கிற பெயர் மட்டும்தான் வந்திருக்கு. சரி, அதுக்கு என்ன? அல்லாஹ்வே பெண்களை பாதுகாக்காம தெரியலா? இல்ல மரியம்னு ஒரு பேர் வந்ததுக்கும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே பயானுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இதான் சம்பந்தம் இருக்கா? அல்லாஹ் பெண்களுடைய பேரை வெளிப்படுத்தலையா? இது என்ன பேர் வைக்கிற புத்தகமா குர்ஆன்? தேவைப்பட்ட அல்லாஹ் பேர் சொல்லுவான். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரை பற்றி அல்லாஹ் பேசவில்லையா? பேர் தான் இல்ல, வரலாறு இருக்குத. ஃபிரௌன் அவர்களுடைய மனைவியை பற்றி பேசவில்லையா? பேர் ஹதீஸ்ல இருக்குது, வரலாறு இருக்குது, அவங்க செஞ்ச பிரார்த்தனை இருக்க. பெண்களை பத்தி அல்லாஹ் பேசாம விட்டானா? ஒருத்தருடைய பேர் குர்ஆன்ல வந்தா அவங்க வெளியே வரலாம், பயானுக்கு வரலாம். பேர் வரல, பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க வரக்கூடாது என்று இது என்ன நாலேஜ்? பேர் தான் வரல, பெண் அல்லது பெண்கள். பெண் என்றால் ஒருமை, பெண்கள் என்றால் பன்மை. இதை ஒட்டுமொத்த குர்ஆன்ல நம்ம தேடி பார்த்த அளவுக்கு 122 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தலாம். பெண்கள், பெண் பயன்படுத்தினார். பெண் இனத்தையே அல்லாஹ் சொல்றானே. சூரத்துன் நிசானே ஒரு அத்தியாயம் இருக்குத, யோசிச்சு பாருங்க.
நபியங்களுடைய மனைவியிடத்தில் சொல்லுங்க. நபியுடைய மனைவிமார்களை எல்லாம் அழைத்து பேசுகிறானே. ஒரு பேரை குரான்ல அல்லாஹ் சொல்லல, ஒரு பெண்மனுடைய பேரை சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கும் பயானுக்கு வர ஏதாவது சம்மதம் இருக்கா? அப்ப இதுவும் தகுந்த ஒரு ஆதாரம் இல்லை. அடுத்த ஆதாரம் நீங்க தெரிஞ்சுக்கணும், பெண்களுக்கு போர் கடமை இல்லைல்ல? ஆமா, கடமை இல்ல. அதான் பெண்கள் வரக்கூடாது. நாங்க போருக்கா கூட்டம் இல்ல, வாழ எடுத்துருவாங்க, சண்டைக்கு போருக்கு கூப்பிட்டா அது தப்பு, அது வசனத்துக்கு எதிர். பெண்களுக்கு போர் கடமை இல்லை, சரி, அதனால பயானுக்கு வரக்கூடாது. குழந்தைக்கு தான் கடமை, நம்ம குழந்தையும் வரக்கூடாதா? ஏன் முதியோர்களுக்கும் கடமை இல்லாம முதியோர்களும் பயானுக்கு வரக்கூடாது? ஆனா ஆண்களாக இருந்த முதியோர்கள் நீங்க எந்த பயானுக்கும் வராதீர்கள். தெரியுமா? இஷா தொழுகை வந்து இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு பள்ளியில் நிச்சயம் நடைபெறும். அப்ப பெண்கள் போருக்கு வரக்கூடாது, எனவே பயானுக்கு வரக்கூடாது என்பது இதுவும் பொருத்தமானதல்ல. போருக்கு கூப்பிட்டா அந்த வசனங்கள் பொருந்தும். உதாரணத்துக்கு குர்ஆன் சொல்றாரு, பெண்கள் திருமண வீட்டுக்கு போவாதீங்க. என்னங்க காரணம்? அதான் அல்லாஹ் போருக்கு போக கூடாதுன்னு சொல்லி இருக்காங்கன்னா அவங்களை நீங்க எப்படி பார்ப்பீங்களோ அப்படித்தான் இந்த பிரச்சாரத்தை செய்பவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். சரி, போருக்குத்தான் வரல, போர்க்களத்துக்கே வரலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்க்களத்துக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தல்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உம்மு சுலைமா பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன? இடுப்புல பிச்சுவா கத்தியை வச்சு போட்டு போர்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உம்மு சுலைமா கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஏமா அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் யாராவது நெருங்கினா குத்தி கடிச்சிருவாங்க, தற்காப்புக்கு நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும்? நீ ஏன் போர்க்களத்துக்கு வந்த? உடனே வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சிருங்க அப்படிலாம் சொல்லி இருக்கணும். கூப்பிட்டு ஏமா என்ன காரியம்னு கேட்கறாங்க. கணவன் பண்ண கம்ப்ளைண்ட் இருக்கு, நான் எதிரியா என்கிட்ட யாராவது நெருங்கினா நான் குத்தி கழிச்சிருவேன்டா. போர் களத்துக்கு வந்திருக்கிறாங்களா, போர் தானே செய்யல. இன்னும் சொல்வதாக இருந்தால் புகாரியில் 3811 செய்தி, அபூபக்கர் அவருடைய மகள் ஆயிஷாவும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேரும் சேர்ந்து உஹது போர்க்களத்திலே பாதிப்படைஞ்சிருப்பாங்கல்ல நபி தோழர்கள், அவர்களுக்கு தோல் பையில தண்ணீர் எடுத்து வந்து கொடுப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் எய்ட் செய்வாங்களாம். மீண்டும் தண்ணீர் தீர்ந்த பிறகு மீண்டும் திரும்பி சென்று தண்ணீர் எடுத்து வந்து கொடுப்பாங்களாம். அப்ப இந்த இடத்துல பெண்கள் அறவே வரக்கூடாது, ஒரு பயானு கூட வரக்கூடாதுன்னா இருக்குது. போர் செய்யக்கூடாது, வாழ் பிடித்து எதிர்கிட்ட சண்டை செய்யக்கூடாது என்று சொல்வது சரி. அது கூட தற்காப்புக்கு உம்மு சுலைம் ரசூலுல்லாஹ் அனுமதித்திருக்கிறார்கள். போர்க்களத்திலே பாதிக்கப்பட்ட அந்த ஆண்களுக்கு சேவகம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்கள். ஆயிஷா யார்? ரசூலுல்லாஹ் மனைவியில. அப்ப இதுவும் மக்கள் மத்தியிலே தவறாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒரு வசனத்தை ஆதாரம் வைக்கிறாங்க. 3வது அத்தியாயம் 14வது வசனம். சேரில் நினைக்கிறேன், நான் வந்துருச்சேன். 3வது அத்தியாயம் 14வது வசனம். அல்லாஹ் பேசுகிறான், மனிதர்களுக்கு சில வஸ்துக்கள் கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் ஒன்னாக அல்லாஹ் சொல்வது நிசா, பெண்கள் கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மைதான். இத வச்சு பெண்கள் பயானுக்கு வரக்கூடாதா? பெண்கள் பொருட்காட்சிக்கு போகக்கூடாது, பெண்கள் சினிமா தியேட்டருக்கு போகக்கூடாது, இப்படி சொன்னா கூட ஏத்துக்கலாம். யாராவது மார்க்கம் தெரிஞ்ச ஆளு பெண்கள் பயானுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அதுக்கு ஆதாரங்கள் சுய இன்னாசி ரொம்ப சகவாத்தி நிசா, பெண்கள் உங்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அதனால பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னா ஏன் அதோட நிறுத்துறிய? அடுத்த வசனத்துல சொல்ற ஒல் பனி, அடுத்த வார்த்தை மினன் நிசா ஒல் பனி, ஆண் மக்கள் உங்களுடைய ஆண் பிள்ளைகள் உங்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்களையும் வரக்கூடாதா? ஒரு கடாத்திரல். அடுத்து அல்லாஹ் பேசுகிறார், தங்கம் வெள்ளி குவியல்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? கவர்ச்சியாக்கப்பட்டிருக்குது. அப்ப தங்க வெள்ளி குவியல் வீட்டுலதான் வச்சிருக்கோமா? வாங்குறதே வெளி கடையில தானே வாங்குறோம்.
அப்போ நிசாவுக்கு பெண்ணுக்கு சொன்ன அந்த சட்டம் அதுக்கு அடுத்த வார்த்தைக்கு காணாம போச்ச, அதற்கு அடுத்த வார்த்தைக்கு காணாமல் போயிருச்ச. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் இது எப்படி மக்களுக்கு மத்தியில பெண்கள் பயானுக்கு வரக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, ஜும்மாவுக்கு வரக்கூடாது, மாநாட்டுக்கு வரக்கூடாது, ஆர்ப்பாட்டத்துக்கு வரக்கூடாது என்று தைரியமாக பேசக்கூடிய நீங்கள் சரியான ஆதாரம் இருந்தால் அதை நாங்கள் அங்கீகரித்துக் கொள்கிறோம், நாங்களும் நிறுத்திக் கொள்கிறோம். ஆனால் சொல்லுகிற ஆதாரத்திற்கும் சொல்லுகிற வாதத்திற்கும் எந்த சம்மதமும் இல்லை. அடுத்து ஒரு ஆதாரம், பெண்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது. நாங்களும் அதான் சொல்றோம். கட்டாயமா பெண்கள் ஜும்மாவுக்கு வாங்கன்னு சொல்றோமா? அப்படி சொன்னாலும் அது தப்பு. கட்டாயமா பெண்கள் 5 வக்து தொழில் நீங்க பள்ளிவாசல் தான் தொழணும்னு சொல்றோமா? சொல்லலையே. பெண்கள் வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது. பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதான்னு கேட்டா வரலாம், சிறந்த காரியம் அது. உதாரணத்துக்கு தர்மங்களில் சிறந்தது தண்ணீர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தர் இறந்து தன்னுடைய உறவினருக்காக நான் தர்மம் செய்ய விரும்புறேன், செய்யலாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தர்மத்தில் சிறந்தது என்று கேட்கும்போது அல்மா, தண்ணீர் தான் சிறந்தது. நீங்க கிணறாகவோ குடிக்கிற தண்ணியாகவோ எதுவாக கொடுக்கலாம், அது சிறந்தது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, நான் தர்மமே செய்ய மாட்டேன். ஏன்? தண்ணி தானே தர்மத்துல சிறந்ததுண்டா. ஏன் தண்ணி சிறந்ததுன்னா அது சிறப்பானது. ஏன் இதை தர்மம் செய்யக்கூடாதுன்னா அடுத்த யாராவது இப்படி அர்த்தப்பாங்களா? சிறந்தது என்றால் சிறப்புக்குரியதை செய்ய வேண்டும், இல்லை என்றால் மற்றதை செய்யலாம். அப்ப பள்ளிவாசலுக்கு வசூல் பண்றாங்க, ஏனே பயான் நிகழ்ச்சிகள் வசூல் பண்ற, எல்லாமே கூடாதுன்னு சொல்லணும். அப்ப யோசிச்சு பாருங்க, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்பதை இதை சொல்கிறார். பள்ளிவாசலுக்கு கூட பெண்கள் வெளியே வரக்கூடாது. பயானுக்கு வரலாமா, மாநாட்டுக்கு வரலாமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நின்று கூட தொழக்கூடாது. ரசூலுல்லாஹ் வீட்டில் தொழுவதை சிறப்பானதாக சொன்னார்கள். மாறாக பெண்கள் ஜும்மாவுக்கு வரலாம் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அபுதாவுதுல 1026வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஜும்ஆத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிம். ஜும்மா என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாகும். சரிங்களா? இல்லா அர்பாத்தும், 4 பேர் மீது கடமை கிடையாது. யாரெல்லாம்? அப்துல் மம்லூக்குன் அடிமை, இப்ராஜ் பெண்கள், சித்தியின் குழந்தைகள், அவுமரி நோயாளி, நோயாளி குழந்தை, பருவ வயசு அடையாத அந்த குழந்தைகள், பெண்கள், அடிமைகள். இந்த 4 வகையினர்களுக்கு ஜும்மா கடமை இல்லை என்று சொல்லப்படுகிறது. கடமை இல்லைன்னா செய்யக்கூடாதா? லொஹருடைய முன்சுனத்து 2 கடமை கிடையாது, சொல்லக்கூடாதா? மகரிபுடைய முன்சுனத்து 2 கடமை கிடையாது, சொல்லக்கூடாதா? அரபா நோன்பு கடமை கிடையாது, ரமலான் நோன்பு தான் கடமை, அரபா நோன்பு வைக்க கூடாதா? கடமை இல்லைன்னா செய்யக்கூடாது யார் சொல்லலாம்? பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, ஜும்மாவுக்கு வரக்கூடாது இந்த ஹதீஸ்ல வச்சு சொன்னா அந்த வாசகத்துல வர எல்லாத்துக்கும் சொல்லணும்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? பெண்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கிறான். விரும்பினால் ஜும்மாவுக்கு வரலாம், இல்லைன்னா வீட்டுல லொஹர் தொழுது கொள்ளலாம். நீங்க அடுத்த அடிமையை சொல்றான், குழந்தைகளை சொல்றான், நோயாளியை சொல்றது. நோயாளியா இருக்கிறாரு, ஜும்மாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுல இருந்துக்கலாம், லொஹர் தொழுதுக்கலாம், கஷ்டப்பட வேண்டாம் என்பதற்காக மார்க்கெட்ல சொல்லப்படுது. அவருக்கு ஜும்மாவே இல்லைன்னு சொல்லிக்கலாம், அவர் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? என்ன நோய் இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்து 5 தொழுகை நிறைவேற்றினால் சிறப்பு. அப்ப மட்டும் அந்த பயான் பண்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில் கூட 2 நபித்தோருடைய தோல் பஜங்களிலே கையை இழுத்து போட்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அப்ப மட்டும் தொழுகைங்கிற தலைப்பு வந்தா அப்படியா? தலைப்புக்கு ஏற்ப பத்துவாவா? இது எப்படி மார்க்கம் பெற்றவருடைய செயலாக நாம் அங்கீகரிக்க முடியும்? நீங்க பாருங்க, புகாரில 2049வது செய்தி, அம்ரா அவர்களுடைய சகோதரி அறிவிக்கிற ஒரு செய்தி. காலத் உஹத்து காஃப் வல் குர்ஆனில் மஜீத். காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ற 50வது அத்தியாயத்தில், கஹ்ஃப்னா 18வது அத்தியாயம், கொகை, 50வது அத்தியாயம் காஃப். இந்த அத்தியாயத்தை மின் ஃபீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் ஜும்ஆத்தி வ ஹுவ யக்ரவு பிஹா அலல் மிம்பரி ஃபி குல்லி ஜும்ஆ.
ஒவ்வொரு ஜும்மாவிலும் மிம்பர் மீது ஏறிக்கொண்டு காஃபல் குரானில் மஜீத் என்ற இந்த 50வது அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுவார்கள். அந்த ஜும்மாவில் இருந்த இந்த சூறாவை நான் மனனம் செய்து கொண்டேன். ரசூலுல்லாஹ் காலத்துல மைக்கா இருந்துச்சு, உள்ள தொழுவத்துல வெளியே கேட்குமா? இவ்வளவு மைக் வச்சு கூட அங்க உள்ள ஆட்களுக்கு சத்தம் கேட்காது. ரசூலுல்லாஹ் காலத்துல பங்கெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் சப்தம் கேட்கும். அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு ஜும்மாவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மெம்பரில் இருக்க அதை ஓதுவதை நான் கேட்டே இந்த அத்தியாயத்தை மனனம் செய்தோம் என்றார். ஒரு மனிதர் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சூறா ஓதப்படுகிறது, அதை கேட்டு கேட்டு மனப்பாடம் செய்கிறார்கள் என்றால் அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதருடன் எத்தனை ஜும்மா தொழுகை தொழுதிருப்பார்கள். தடுக்கலையா ரசூலுல்லாஹ்? வர வேண்டாம் சொல்லலையே. ஏன்? காரணம் கடமை இல்ல, விரும்பி நன்மை நாடி வந்தால் வரட்டும். இல்ல வீட்டுல தொழுவது சிறந்தது என்ற வேலை காரணமாக வீட்டுல தொழுதால் சிறந்த நன்மை பெற்றுக் கொள்வார்கள். இன்னும் நீங்க பாருங்க, அடுத்தடுத்த ஆதாரங்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் என்று. ஏன்னா இதை நம்பி பல பேரு பள்ளிவாசலுக்கு போகாம இருக்கிறாங்க. புகாரில 1460வது செய்தி, 66வது செய்தி, ஜைனப் அவங்க அறிவிக்கிறாங்க, குன்து ஃபில் மஸ்ஜிதி, நாங்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருந்தோம். குன்து ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஃபராயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால தஸத்தக்ன வலவு மின் குல்லியிகுன்ன, உங்களுடைய ஆபரணங்களில் இருந்து நீங்க தர்மம் செய்யுங்கள். நாங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கும், ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க, உங்க ஆபரணங்கள் இருந்து நீங்க தர்மம் செய்யுங்க. சும்மா ஏதோ ரசூலுல்லாஹ்க்கு தெரியாம தொழுதுட்டு போல, அந்த பெண்களை ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, பெண்களே ஆபரணங்களை இருந்து தர்மம் செய்யுங்க. இது எங்க நடக்குது? பள்ளிவாசலே நடக்குது. அப்ப எப்படி பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று எப்படி சொல்றீங்க? அடுத்த ஆதாரத்தை பாருங்க, முஸ்லிம்கள் இடம்பெறுகிற ஒரு செய்தி, இது அவரும் சொல்றாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய காலத்தில் ஈமான் கொண்ட பெண்கள் நறுமணத்தை அணிந்து கொண்டு இஷா தொழுகைக்கு பங்கெடுத்தார்கள். ஆயிஷா அவங்க சொன்னாங்கன்னா, இது புகாரில வரதாக அவங்க சொன்னாங்க, புகாரில வருது, அல்லாஹ்வுடைய தூதர் இப்போது இருந்திருந்தால் இதை தடை செய்திருப்பார்கள். என்ன காரணத்துக்காக தடை பண்ணிருப்பாங்க? நறுமணம் அதிகமா போட்டு வந்தனால தடை பண்ணிருப்பாங்க. நறுமணம் அதிகமா போடுறோம்னா அப்ப என்ன பேச வர்றோன்னே தெரியாம அவர்களுக்கு பாதகமாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அதுதான் ஆதாரம் நீங்க சொல்றீங்க. அந்த செய்தியிலே இருக்குது, பெண்கள் பள்ளிக்கு வரலாம், அதிக நறுமணம் போட்டு வந்தனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கருத்தை சொன்னார்கள் தானே இருக்குது. அதுக்கு விளக்கமா முஸ்லிம்கள் வரக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். இதா சஹிதல் இதா குண்டல் மஸ்ஜித, உங்களிலே பெண்கள் யாரும் பள்ளிவாசலுக்கு வந்தால் ஃபலா தமஸ்ஸதீபன், நறுமணம் அணிந்து கொண்டு வர வேண்டாம். இஷா தொழுகைக்கு நறுமணம் பூசிக்கொண்டு நீங்க வர வேண்டாம். அப்ப நறுமணம் பூசாம வாங்கன்னு தானே அர்த்தம், வரலாம் தானே அர்த்தம். எந்த அடிப்படையில இவ்வளவு ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. பெண்கள் பள்ளிவாசலில் தொழுதார்கள் என்பதற்கு இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. எப்படி உங்களால மறுக்க முடியும்? எப்படி உங்களால மறைந்து மக்களுக்கு பேச முடியுது? நான் சொன்ன ஆதாரம் ஏதோ இங்கே இருக்கிற ஹதீஸ் புத்தகமா? புகாரி முஸ்லிம்ல வருகிற செய்தி, தலைப்பிடப்பட்ட செய்தி, தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்கிற செய்தி, அதை எடுத்து கூட மக்கள் மத்தியில் சொல்ல முடியாமல் மார்க்கத்தை மறைத்து சொல்கிறீர்கள் என்றால், அன்பார்ந்த சகோதரர்கள், இப்படி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், இதை நம்பக்கூடியவர்கள் நடுநிலையாக சிந்தி. இந்த ஹதீஸ் நான் சொன்ன ஆதாரத்தை என்ன வைத்துக் கொள்ளலாம். யார் ரெக்கார்டு கூட பண்ண வேண்டாம், நாங்களே லைவ் போட்டிருக்கிறோம். மீடியா அடிச்சீங்கன்னா, மக்கள் குடிக்கல, பேஸ்புக்ல அடிச்சீங்கன்னா, யூடியூப்ல அடிச்சீங்கன்னா அந்த வீடியோவே உங்களுக்கு வரும். நீங்க எத்தனை முறை போட்டால் நாங்க சொல்லுகிற ஆதாரத்தை வார்த்தையை நீங்கள் சரியாக பிடித்துக் கொண்டு வாதம் செய்யலாம், எடுத்து பார்க்கலாம். யோசித்து பாருங்க, மார்க்கம் சொல்லுற ஆட்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லணும் மக்களுக்கு. அடுத்த ஒரு ஆதாரம், புகார் 578வது ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் பெருநாள் தொழுகை நடந்தது. ஆண்கள் எல்லாம் முன்னாடி இருந்தார்கள், பெண்கள் அதற்கு பின்னாடி இருந்தார்கள். சரிதான், ரொம்ப தூரமா இருந்தாங்க பெண்கள். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா,
பெண்களுக்கு போய் தனியா பிலால் அவங்க அழைச்சிட்டு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இவ்வளவு தூரத்துல பெண்கள் இருந்தாங்க. இப்ப வர்றது பிரச்சனையா தூரம் பிரச்சனையா? இந்த ஹதீஸை வச்சு தூரத்தை வேணா சொல்லுங்க, பெண்களை பின்னாடி நிறுத்துங்க, இத்தனை கிலோமீட்டர் தள்ளி நிறுத்துங்க, அப்படி வேணா சொல்லலாம். அறவே பெண்கள் பள்ளிவாசலுக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க சொல்றாங்க பெண்களுக்கு ஜமாத் தொழுகையே கிடையாது. இவ்வளவு பெரிய இட்டு கட்டப்பட்ட ஒரு கருத்து, ஒரு மார்க்கத்துல பட்ட வெளிச்சமாக இருக்கிற ஒரு செய்தி சகட்டுமேனைக்கு கேட்பதற்கு ஆள் இல்லை, யார் எல்லாம் தலையாட்டிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க என்று நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஏமாற்றுவது யாரை ஏமாற்றுறீங்க? இதனை வியாபாரமாக பொய் சொல்லி வித்துட்டு போறதுக்கு மார்க்க விஷயம் போதிய மார்க்க அறிவு இல்லாமலையோ அல்லது தெரியாமலேயோ அல்லது ஏதோ குரோதத்திலே ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் வைத்தால் பாமர மக்கள் அதை நம்பிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வராமல் பயானுக்கு வராமல் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தடுத்திருக்கிறார்களா, பெண்களுக்கு இவ்வளவு பெரிய தடையா, இஸ்லாம் பெண்களுக்கு இவ்வளவு வழிபாட்டு உரிமையை பறிக்கிறதா என்று நினைத்தால் மார்க்கத்தை மறைச்ச பாவத்துல வர மாட்டீங்க. யாரையும் வசைபாடுறது என்பது நோக்கம் அல்ல, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. இருக்கிற பிரச்சாரங்களை எங்களுக்கு நாங்கள் எடுத்த இப்ராஹிம் நபி தலைப்பை எடுத்து சொல்வதற்கு நேரம் இல்லை. இருந்தாலும் தவறான கருத்து மக்கள் மத்தியிலே பதிந்து விடக்கூடாது. அதை இதை போதிக்கிற அந்த சகோதரர்கள் போதிய மார்க்கறிவு இல்லாமல் கூட இதை சொல்லி இருக்கலாம். அவர்களுக்கு இதை எடுத்து சொல்வோம் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நடத்துறோம். அப்ப இந்த பெருநாள் தின செய்தியை சொல்றீங்க, என்ன ஆதாரம்? ஒரு காலம் இருந்துச்சு பெருநாள் தொழுகையே வரக்கூடாது, பெண்கள் பெருநாள் தொழுகையே கிடையாது, அது எங்கேயாவது ஒரு வீட்டுல நடக்கணும், அல்லது பள்ளிவாசல இருக்குமா நடத்துவாங்க கொஞ்சம் கழிச்சு. இப்ப எல்லாரும் திடல்ல பெண்களை கூட்டு வந்தாச்சு. எத்தனை முதல்ல சொன்னோம்? அதெல்லாம் முதல்ல ஹதீஸ். இப்படியான மாற்றங்களை பார்க்க முடிகிறது. இப்ப சொல்ற ஆட்கள் நமக்கு என்னன்னா, நோம்புக்கு இவங்க பெண்களுக்கு தொழுகை நடத்துறாங்க, பெண்களுக்கு ஜமாத் தொழுகை நீங்க தொழுகை நடத்துறீங்க. எப்படி முன்னுக்கு பின் குரோதத்தை தவிர இதுல என்ன இருக்கு? ஒரு அமைப்பின் மீது குரோதமா கொண்டுக்கோங்க, ஒரு நபரின் மீது குரோதமா கொண்டுக்கோங்க, அதுக்கு மார்க்கத்தை மாற்றி பேசுவதா, இல்லாத இருப்பதாக சொல்வதா? அடுத்து பெரும்பாலும் முஸ்லிம்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, இந்த ஃபேஸ் கவர் போடுற பழக்கம். முகத்திரை போட்டு முகத்தை மறைப்பது பல பெண்கள் தெரியாம போடுறாங்க. அதான் மார்க்கம் நினைச்சு செய்யறாங்க, அவங்க சொல்லி குத்தம் இல்லை. முகத்தை மறைச்சா சரிதானே, ஒரு கூச்சம் இல்லாம ஆண்கள் சபையிலையோ அங்க இங்கே நம்ம போய்க்கலாமே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை படைத்தவன் அல்ல, உங்கள் வெட்கத்தனங்களை படைத்தவன் அல்ல. எதை மறைக்க வேண்டும் எதை மறைக்க கூடாது என்று அவன் என்ன சொல்றானோ அல்ல அதை செஞ்சிடும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப மார்க்க ரீதியா அதுல கொண்டு வர முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, மார்க்க அடிப்படையில் ஒரு பெண்ணுடைய முகம் தெரியலாம். நான் அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் சொல்றேன். முன் கைகள் தெரியலாம், முன் கால்கள் தெரியலாம், கரண்டைக்கு கீழே முன்கால் தெரியலாம், முன் கைகள் தெரியலாம், முகம் தெரியலாம். இது எல்லாத்துக்கும் ஆதாரம் சொல்றேன். ஒரு வாதப்படி பெண்களுடைய ஒட்டுமொத்த உடலும் மறைக்கப்பட்டிருக்கு. கை தெரியல, காலு தெரியல, முகம் தெரியல, யாரு வர்றானே தெரியல. நான் கேலிக்காக சொல்ற நினைக்காதே, பல இடத்துல கொள்ளையும் இப்படித்தான் நடக்குது. ஏடிஎம் திருடர்கள் கொள்ளையடிக்கிறோம் முழுசா மறைச்சிட்டு போறான். என்ன காரணம்? ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நக்கலுக்கு சொல்ல கேமரால பார்த்தா கூட முகம் தெரியாது, உருவம் தெரியாது, அதுக்குதான் மறைக்கிறாங்க. அப்ப மறைக்கிறது எதற்கு? யாருன்னே தெரியாம இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லில் முஃமினீன, நபியே நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தட்டும் அந்நிய பெண்ணை பார்க்கும் பொழுது. ஒரு பெண்ணு உடம்பு ஃபுல்லா மறைத்து கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கமாவும் ஆடை நீங்க கூடாது, லூசாக ஆடை நீங்க கொண்டு போனா அது யாருன்னே தெரியல. அவங்கள பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன, ஒரு துணி மட்டும் தானே போகுது.
அப்ப பார்வையை தாழ்த்து நல்லா சொல்றதுக்கு அங்க அர்த்தம் இல்லாம போச்சேன். பார்ப்பதற்கு ஒரு பகுதி இருக்கிறதுனாலதான் அல்ல பார்வையை தாழ்த்துங்கிறான். ஸ்பீக்கர் நல்லா துணியை போட்டு மூடியாச்சு, ஸ்பீக்கரை பாக்காதீங்க, கண்ணை திறந்தாலும் ஸ்பீக்கர் தெரியாதுப்பா, அதான உண்மை. ஸ்பீக்கர்ல இந்த ரவுண்ட் மட்டும் தெரியுது. இப்ப சொல்றேன், ஸ்பீக்கரை பார்க்காதீர்கள், இதான் வாக்கியம் பொருத்தமானதாக இருக்கு. அப்ப முழுவதுமாக மறைக்க வேண்டியதாக இருந்தால் அந்த பார்க்கிற சப்ஜெக்ட் அடி வாங்கிடும். சில பேர் சொல்லலாம் இது வீட்டுக்குள்ள உள்ள சட்டம். வீட்டுள்ளவர்கள் கேட்டார்கள், புகாரில வர செய்தி நம்பர் பார்த்துட்டு சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க கடை தெருவுகளில் அமர்ந்திருக்கிறோம், அமரலாமா? முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க, அங்கதான் இருக்குன்னு இருந்துச்சுன்னா அதுக்குன்னு பாதைக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, அதை கொடுத்துருங்க. என்ன கல்லல் பசர், பார்வையை தாழ்த்தணும். பஜார்ல உட்கார்ந்து இருக்கலாம், பெண்கள் வந்தா பார்வையை தாழ்த்தணும். முகம் முன்கை முன்கால்கள் தெரிகிற காரணத்தினால அல்ல அதையும் பார்க்காத நல்லா சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன காரணத்துக்காக முகத்தை எல்லாம் தெரிய வச்சு அதை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க? நியாயமான கேள்வி தானே. ஒண்ணு அதை பார்க்கப்படவே கூடாதுன்னா ஃபுல்லா மறைச்சிடும். முகத்தை எல்லாம் காட்ட சொல்லிட்டு பார்க்கவும் கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா அதற்கான காரணத்தை நீங்கள் அடுத்த வசனங்களை உங்களால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது அவர்கள் யார் என்று அறியப்பட வேண்டும். ஒரு பெண் போறாங்கன்னா அவங்க யாருன்னு தெரியும். இன்னார் மகா, இன்னாருடைய மனைவி, இப்படி ஆள் தெரியும். ஆள் எப்ப தெரியும்? ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, முகத்தை பார்த்தாதான் தெரிய முடியும். ஃபாதர் ரெடி போட்டோ எடுக்கிறிய, ஃபுல்லா மறைச்சிட்டு போய் எடுக்க முடியுமா? இல்ல ஜம்மன் கையை மட்டும் காட்ட முடியுமா? முகத்தை தான் எடுப்பான். ஏன்? முகம் தான் ஐடென்டிட்டியே. லைசன்ஸ் கேட்கறாங்க, ஐடென்டி கார்டு கேட்கறாங்க, ஃபுல்லத்தையும் மறைச்சு ஒரு ஆள் ஐடென்டி கார்டு காட்ட முடியுமா? வேற மட்டும் இதெல்லாம் ஐடென்டி. ஆள் யாரு, ஆள் யார் என்பதை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு அவர்கள் அறியப்பட வேண்டும் என்றால், அந்த ஐடென்டிட்டி வேண்டும் என்றால் முகம் கண்டிப்பா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆதாரத்தை பார்ப்போம். புகாரில 5030வது செய்தி. அன்ன இம்ராத்தன் ஜாஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிவ்து லி அஹபலக நஃப்ஸி, என்னை நான் உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன், என்னை நீங்க திருமணம் பண்ணிக்கோங்கறாங்க. ஃபனதர இலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். வஸஅத நதர இலைஹா, தன்னுடைய பார்வையை அந்த பெண்ணின் பக்கம் உயர்த்துகிறார்கள். யாரும் பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ். வஸவபஹு, பார்த்து கொண்டு ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யறாங்கன்னா, சும்மா தாராசஹு, கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை தூக்க போட்டுறாங்க. எனக்கு திருமணம்லாம் வேண்டாம்னு அர்த்தம். திடீர்னு ஒரு பெண் வந்து சொல்லுது, யாருன்னு ரசூலுல்லாஹ் அப்படி பாக்குறாங்க. பார்த்துட்டு நமக்கு அது தேவையில்லைன்னு ரசூலுல்லாஹ் தலையை கீழே போட்டுறாங்க. அந்த பெண் முழுசா மறைச்சிட்டு வந்தாங்கன்னா ஏன் பார்க்கணும்? எப்படி பார்த்தாலும் பார்க்கறதுக்கு அர்த்தம் இல்லையே. யாருன்னு ஐடென்டிஃபைக்கதான் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. பார்த்துட்டு முகத்தை கீழே போட்டுறாங்க, எனக்கு வேண்டாம்னு அர்த்தம். இன்னொரு நபித்தோடு கேட்கிறாரு, புகார்ல 5030 செய்தி, அல்லாஹ் உங்களுக்கு வேண்டாம்னா எனக்கு முடிச்சுட்டாங்கன்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. இதுதான் ஒருவேளை அந்த பெண் முகத்தை மறைச்சிட்டு தான் வந்தாங்கன்னு சொன்னா, திருமண பெண்ணுக்கு முகத்தை பார்க்கணுமா பார்க்க கூடாது? சரியா தெரியுங்களா சொல்லுங்க. இல்ல இல்ல பெண்கள் மறைச்சுதான் ஆகணும்னு சொன்னா, இப்படி சொல்ற யாரும் திருமணத்துக்கு நீங்கள் பெண் தேடும் பொழுது அல்லது உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ பெண் தேடும் பொழுது முகத்தை பார்க்க கூடாது. அப்படி கல்யாணம் முடியுமாங்க? ஃபுல்லா மூடி கொண்டு வந்துட்டாங்க. இதாங்க கல்யாணம் பொண்ணுங்கிறாங்க. யார் கல்யாணம் பண்ணுவா? இந்த கொள்கையை சொல்றாங்க, பண்ண முடியுமா? குறைஞ்சபட்சம் முகத்தையாவது பார்க்கணும்ல. மார்க்கடிப்பது பிழை இல்லையே, பார்ப்பதோ பேசுவதோ ஆட்கள் இருக்கும் பொழுது யாரையும் பார்க்காம திருமணம் செய்யணும் என்பது இஸ்லாத்துல இல்லையே. பார்த்தாலும் பேசினாலும் சம்மதம் முக்கியம். ரசூலுல்லாஹ் சம்மதம் இல்லை என்றால் அந்த திருமணத்தை ரசூலுல்லாஹ் ரத்து பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. அது இன்னைக்கு உள்ள கலாச்சாரம். ஆண் கல்யாணம் பண்ணலாம், பெண் கல்யாணம் பண்ணலாம், நான் சேர்த்து பண்ணல. உள்ள வச்சு ஒரு ஆம்பளை கூட்டு விட்டா என்ன ஆகுது வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. காலம் அப்படித்தானே இருக்குது.
ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தை பத்தி பேசுறது அது தனி ட்ராக். பெண்ணு கல்யாணம் பண்ணலாம். என்னடா சொல்றது? இப்படி எல்லாருடைய வாப்பா அம்மா நினைச்சிருந்தா நம்ம ஊருக்கு வந்திருக்க முடியுமா, உலகத்துக்கு வந்திருக்க முடியுமா? எல்லாரும் முடிவு எடுக்க இருக்கத்தான் ஒரு சமுதாயத்தை அல்ல அடிச்சா ஊக்கு சமுதாயத்தை. தனி சப்ஜெக்ட் வைங்க. அப்ப ஒரு பெண்மணி வர்றாங்க சபையில திருமணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முகம் தெரியாமலையா? அது முகம் தெரியாமலே ரசூலுல்லாஹ் நபி தோழருக்கு முடிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு செய்தி புகாரில் 5083வது செய்தி. ஒரு சின்ன பொண்ணு நல்லா வளர்ந்துட்டாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல. ரசூலுல்லாஹ் என்ன இவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க, உன் வயது அதிகரிக்காம போகட்டும், போ, உனக்கு வயசு கூடாம இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த பிள்ளை அழுதுகிட்டே விட்டு பேசு, சொல்ல நீ இப்படி சொல்லிட்டாங்க. யார் அவங்க? உம்மு சுலைம். உம்மு சுலைம் உன்னை ஹிமார் எடுத்துட்டு, ஹிமார் என்ற ஷாலு, அரபியர்கள் போடுறது, அதாவது முடி காது எல்லாம் மறைச்சிருப்பாங்க, முகம் மட்டும் தெரியும், அதான் ஹிமார். பெண்கள் முக்காடு இல்லாமல் வீட்டுல தொழக்கூடாதுன்னு ஒரு செய்தி வருதுல, அது ஹிமாருங்கிற வார்த்தை தான். தனியா தொழும் போது முகத்தை மறைச்சா சொல்ல முடியும், ஆனா தனியா தொழும் போதும் ஹிமார் போடணும், அந்த வார்த்தை தான் எங்கேயும் வருது. முஹம்மது அவுசத் போன்ற பல அரபு அகராதிகள் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த அகராதிகள் எல்லாம் சொல்லக்கூடிய அர்த்தம் இது முகத்தை வெளிக்காட்டுகிற ஒரு துண்டுதான். செய்தது நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த அம்மா ஹிமாரை போட்டு அந்த தலைமுக்காலை போட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன செய்யணும் என்னாச்சுன்னு கேட்கிறாங்க. வந்தோடனே என்ன செய்யணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அவங்க சலாம் கூட சொல்லல. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து தெரிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப யோசிச்சு பாருங்க, பெண்கள் முகத்திரை அணிய தேவையில்லை என்பது ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. ஒரு பெண்மணி வலிப்பு நோய் வந்து விடுவாங்கல்ல, ரசூலுல்லாஹ் பொறுத்து இருந்தா, இது புகாரில 565வது செய்தி, நீங்க பொறுத்து இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கணும்னு அந்த பெண்மணி பொறுத்து இருப்பாங்க. பிற்காலத்துல இப்னு அப்பாஸ் வந்து ஒரு தாபியை கூட்டு சொல்றாங்க, இந்த பெண்மணி சொர்க்கத்துக்குரிய பெண்மணி, இந்த கருப்பு நிற பெண்மணி சொர்க்கத்துக்கு, இப்படியே சொல்றாங்க, கருப்பு நிற பெண்மணி சொர்க்கத்துக்குரிய பெண்மணி. எப்படி அவங்க கருப்பு நிறம்னு இப்னு அப்பாஸ் தெரிஞ்சு? நம்பர் 1. அப்ப அவங்களுடைய முகம் முன்கை. இந்த பெண்மணி தான் நபிகளார்ட்ட பள்ளிவாசலுக்கு ஃபஜர் தொழுகைக்கே வந்திருக்காங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. பெண்கள் முகத்திரை அணியவில்லை ரசூலுல்லாஹ் ஆதாரம் இருக்கு. அப்ப யார் தான் ஃபுல் கவர் பண்ணணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிகள் தான் ஃபுல் கவரை பண்ணணும். சில பேரு இதை எப்படி சட்டம் சொல்றாங்க பாருங்க. சுல்லாஹாலத்துல சஹாபி பெண்மணிகள் முகத்தை காட்டுறாங்கன்னா, அன்னைக்கு இருந்ததெல்லாம் சஹாபாக்கள் ஈமான்தாரிகள், உண்மைதான் ஈமான்தாரிகள் தான். இன்னைக்கு நடக்கிற எந்த பிள்ளைகளும் அன்றைக்கு நடந்ததில்லை. இன்னைக்குள்ள காலம் அப்படியே கெட்டு போயிடுச்சு, அதனால முகத்தை மறைக்க போறோம். அப்புறம் ரசூலுல்லாஹ் காலத்துல தானே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி முகத்தை மறைக்க சொன்னாங்க. அப்ப என்ன அங்க சஹாபாக்கள் கேட்டீங்கன்னா இங்க ஒரு நிலை அங்க ஒரு நிலையா சொன்னா கரெக்டா ஒரு சட்டம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு முகத்தை மறைக்காங்கல்ல, அப்ப நபரை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்கள் புனிதமானவர்கள் தான். இங்க அது விஷயம் இல்ல, சட்டம் என்னவோ அதை செஞ்சுட்டு போயிடணும். அந்த காலம் கெட்டுருச்சு, இந்த காலம் நல்லா இருக்கு, இந்த காலம் கெட்டுருச்சு, காலத்தை வச்சு பேசுறதுக்கு நீங்க யாரு நான் யாரு? படைச்சவனுடைய மார்க்க அவன் சொன்னாங்க சத்தம் மூலம் செய்யணும். இது கால ரொம்ப அசலி கால அஸ்லம் துறவி கட்டுப்படி என்று அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமுடைய பண்பு கட்டுப்பட்டு விடுவாங்க. அதான பண்பு. கிராஸ் கொஸ்டின் வரக்கூடாது அல்லாஹ்ட்ட. காலத்தின் அடிப்படையில் சொன்னாலும் நபிமார்களுடைய மனைவி மறைக்கப்பட வேண்டியவர்கள். அப்ப காலம் கெட்டு இருந்துச்சா? அதே வழக்கம் இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு முறை அதே காலம் கெட்டு போகல. அப்ப நபிமார்களுடைய மனைவிக்கு முரண்பாடா தெரியல. காலத்தை வைத்தோ ஆளை வைத்தோ பார்ப்பவர்கள் வைத்தோ கிடையாது. பார்ப்பவன் எப்படியும் பார்க்கத்தான் செய்வான். உங்களுக்கு மார்க்கம் சில அனுமதியை கொடுக்குதுன்னா நீங்கள் அறியப்பட வேண்டும் என்று இந்த ஹிமாரை அணிய வேண்டும் என்று அப்படி அணிஞ்சு போக வேண்டியதான். இது ஒரு பக்கம். இதையெல்லாம் ஆதாரமாக வைத்துத்தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னொரு பழக்கம் ஆலிம்களால சொல்லப்படுது. ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க வைங்க, அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்க கூடாது.
இறந்த மையத்தினுடைய முகத்தை பார்க்க கூடாது. அது எப்படி? ஏதாவது செய்தி ஆதாரம் இருந்தா சரிங்களா? உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய முகம் தெரியப்பட வேண்டியது என்றால் இறந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குது? முகத்தால பாப்பாங்க. அது எப்படி தவறாகும்? அப்படி ஏதாவது தடை இருக்குதா? அவ பெண்ணும் ஆணுடைய ஜனாசாவை பார்க்க கூடாதா? சில ஊர்ல இப்படி ஒரு பழக்கம், பெண்களை மட்டும் ஆண்களை பார்க்க விட மாட்டாங்க. ஆனா ஆண் இறந்துட்டா பெண்கள் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா சட்டம்னா ஒரு சட்டமா வைக்கணும். ஆண்கள் பெண்களை பார்க்கணும், பெண்கள் ஆண்கள் அப்படி சொல்லுங்க. சில ஊர்ல ரெண்டுக்குமே அனுமதிக்கிறது இல்லை. ஊரை பத்தி பேச வேண்டாம், மார்க் அடிப்படையில் எந்த பிழையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. இதுவும் பிரச்சாரமாக செய்யப்படுகிறது. எந்த அளவுக்குனா பெண்களை யாருமே பார்க்க கூடாது, அல்லாஹ் தூதரெல்லாம் தாண்டி போய் அல்லாவுக்கு அல்லாஹ் அந்த மார்க்கத்துக்கு சொல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அக்கறையா பெண்கள் சமுதாயத்தின் மீது பேணுதலாம். இந்த குரூப்புகள்லாம் அப்படித்தான். 6:30 நோம்பு தரங்க, நாங்க 6:45 தான் திறப்போம். ஏன்னா பேணுதல். சூரியனை கீழே போயிருச்சு, என்ன பேணுதல்? இது என்ன பேணுதல்ங்கிற? அல்லாஹ் 6:30 திறந்துடணும். 6:20 துறை அந்த நேரம் சூரியன் மறை நேரம், அப்ப திறந்துட வேண்டியதான். இல்ல என்னால 10 நிமிஷம் இருக்க முடியும்னா திமிர் இல்ல. ஏன்னா இஷா வரைக்கும் தான் இருக்க முடியும், பேணுதல் தான். இருக்க முடியுமா? ஒரு நாள் சுபு வரை கிடக்குறாரு, மறுநாள் வர சகு வரை கிடக்க போறேன், ரொம்ப பேணுதல். போய்கிட்டே இருக்கும்போது பேணுதல். இப்ப யோசிச்சு பாருங்க, பேணுதல் இட்டா இட்டா இருப்பாங்க பெண்கள். கணவன் இறந்தால் 4 மாசம் 10 நாள், கணவன் தலாக் சொன்னால் 3 மாசம், மனைவி டைவர்ஸ் பண்ண குலா செய்தால் 1 மாசம். 3க்குமே சட்டம் வேற. கர்ப்பிணி பெண்ணா இருந்தா, இதுல எந்த வகையில கர்ப்பிணி பெண்ணா இருந்தாலும், நீ குலா சொன்னாலும் சரி, அவங்க குலா சொன்னாலும் சரி, கணவன் இறந்திருந்தாலும் சரி, கர்ப்பிணி பெண்ணா இருந்தா பிரசவிக்கிற வரைக்கும். நீ கர்ப்பமா இருக்கிறாங்க, நீ கணவன் இறந்துட்டா, நாளைக்கு பெற்றெடுத்துட்டா 1 நாள் தான் இத்தா. திருமணமாய் எந்த உறவும் இல்லை என்றால் இதாக கிடையாது. இது இத்தாவுடைய ஒட்டுமொத்த சட்டங்கள். இதுல அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது, சரி ஓகே. ஆணைத்தானே பார்க்க கூடாது, கருப்படி பெண்ணையும் பார்க்க கூடாது. ஏன்னா கருப்படி பெண்ணை ஏன் பார்க்க கூடாது? ஒருவேளை உள்ள ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா எப்படி பேணுதல்? விட்டா சேவலையும் பார்க்க கூடாதுன்னு போல, அதுவும் ஆண் சேவல் தானே. இது என்ன ஆடு ஆனா பார்க்க மாட்டேன், நான் கண்ணை கட்டிங்க திரும்பிடுவேன். இது பெண் மாடா இருந்தா காட்டுங்க, பெண் நாயா இருந்தா காட்டுங்கன்னா என்னது இது? ஆணு பெண்ணுங்கிற மாதிரி கரண்ட்ல கூட பாசிட்டிவ் கட்டி வச்சிருக்கலாம். சாட்டி இத்தான கண்ணை கட்டி படுத்த வேண்டியதான். 4 மாசம் 10 நாள் 3 மாசம் குரடா இருந்துட்டா கூட பிரச்சனை இருக்காது போல. பேணுதல் எங்க போயிடுச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சட்டம் சொல்ல கருப்பணி பெண்ணைய பார்க்க கூடாது. ஏன்? ஒருவேளை உள்ள இருக்கிற ஆண் குழந்தையா இருந்தா எப்படியான பேணுதல்? ரசூலுல்லாஹ்ட்ட கம்மியா இருக்குல்ல பேணுதல், அதான் உங்க பேணுதலை கூட்டுறாங்க. ஏங்க பேணுதல் ஏங்க தர்மத்துல வர மாட்டேங்குது? 5000 ரூபாய் கொடுத்தா சொர்க்கத்துக்கு போவானான்னு தெரியல, ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன் காசுன்னு பேணுதல் இப்படி திரும்பி வருது உலகத்துக்கு. ஒருவேளை அடுத்த மாசம் கடன் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டி பண்ணுவோம். பேணுதல் இங்க தர்மத்துல பேணுதல் இல்லைங்க. அடுத்தவரை பத்தி பொய் பேசுறதுல பேணுதல் இல்லைங்க. மார்க்கத்தை விட்டு அடிக்கிறதுல பேணுதல் இல்லைங்க. எதையெல்லாம் பேணணுமோ அதெல்லாம் பேணுறது இல்லை. அந்நிய ஆண் பெண் ஒழுக்க அதெல்லாம் பேணுதல் இல்லை. சுருக்கமாக என்ன பிரச்சாரம் செய்யப்படுகிறது? பெண்கள் பயான் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் போவாதீங்க, மாநாடு போவாதீங்க, பள்ளிவாசல் போவாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி நாங்க பிரச்சாரம் பண்றோமா, நீங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறீங்களா, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன் நிமிஷம் பாத்தியாவது என்ன ஆதாரம்? இது எங்கம்மா கட்டுக்கிட்ட? மறுக்கசு இந்த வாங்க சும்மா போனேன், கெடுத்து விட்டாங்களா? பொழப்ப கெடுத்துட்டாங்களா? என்ன நிமிஷம் மௌலிக ஓதி இல்லாம அதுல இப்படி இணைய வைப்பு இருக்காம யார் சொன்னா? போன வாரம் பெண்கள் பயன் போயிட்டு வந்தேன். இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க அவங்களை கேள்வி மட்டும் கேட்கணும்னு வைங்களேன், அவங்களே உங்களை பயானுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. வா மகனே வா, பயான் நிகழ்ச்சிக்கு நடந்து போ, வாகன ஏற்பாடு வேண்டுமா? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிய,
இல்ல அவங்க நடத்துற ஷிர்க்குக்கு பிதஅத்துக்கு ஆதரவு இல்லாமல் காத்தடிக்க ஆரம்பித்து விட்டது என்றால் இப்படியான ஒரு பிரச்சாரத்தை செய்வது ஒரு வலுவுள்ள துணிந்தவர்களுக்கு இது சரியானதா? சரியான ஆட்களாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸை வைங்கள், ஹதீஸை வைங்கள், மக்களிடத்தில் சரியான விளக்கத்தை கொடுங்கள். சும்மா போற போக்குல ஹதீஸ் என்ற பெயரால், குர்ஆன் வசனம் என்ற பெயரால் அது சில பேர் சால வேற செய்யறாங்க. சும்மா மொழிபெயர்ப்பு பார்த்துலாம் பேசக்கூடாது. குர்ஆன் வசனம் இறங்கிய பின்னணி தெரியணும். இப்ப இந்த ஹதீஸோட பின்னணி எல்லாம் நீங்க சொல்லுங்களேன். ஒவ்வொரு வசனம் நாங்க தூக்கி போட்டோமே, அதனுடைய பின்னணி சபபுல் நுஸூல் என்ன நீங்க பேசுங்க. என்ன பின்னணி? இன்றைய காலத்தில் மார்க்க பிரச்சாரம் செய்வதை குறைந்து கொண்டிருக்க நாங்க வருத்தப்பட்டு இருக்கோம். ஜமாத்துல ஒவ்வொரு மாநிலமும் மாவட்டமும் உட்கார்ந்து உங்கள்ட்ட பிரச்சாரமே இல்ல, இதுக்கு மேல முடியலங்க. இல்ல பத்தல உங்களுக்கு மாவட்டம் மாநிலம் பிரச்சாரத்தை அதிகப்படுத்துங்க. இவங்க என்ன பயான் நடத்தக்கூடாது, போகக்கூடாதுன்னா என்ன இருக்கு? ஒரு பிரச்சாரம் நடத்த சாதாரண விஷயமா? ஒரு பேச்சாளர் வந்து பேசுறாரு, ஈஸியா இருக்கு உங்களுக்கு. ஒரு இடத்துல இருந்து வராரு, மங்களகுடியில ஒரு பேச்சாளர் பேசுறாரு. ஏங்க அவர் பேச்சாளர் ஆவறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு? ஒரு மார்க்க கல்வியை படிச்சுட்டு ஒருத்தர் பேசுறாரு, அதுக்கு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு வந்த ஒரு திருமண கூட்டம் நீங்க பாக்குறீங்க. வர்ற பேச்சாளர் ஒரு நிர்வாகத்தை தேர்வு செய்வதற்கு அந்த நிர்வாகிகள் அந்த ஏற்பாடு மட்டும் நீங்க பாக்குறீங்க, அந்த கள நிலவரத்தை பார்ப்பதில்லை. நிர்வாகம் இல்ல, ஆள் இல்ல, சேர் போட்டு இருந்த பயானுக்கு ஆள் வந்து எடுத்துக்கு. ஒரு பயான் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், அதுல இவ்வளவு ப்ராசஸ்கள் இருக்கிறது என்பதனை இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொண்டு நீங்கள் பிரச்சாரம் செய்யாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, அமைதியாக இருந்தாலே மக்கள் எது சத்தியமோ அதை வழங்கிக் கொள்வார்கள் என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நடுநிலையாக மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக சில கேள்விகள் மட்டும். இப்படி சொல்லுகிற ஆலிம்கள் அக்கறை இருக்குல்ல சமுதாயம் மேல, ரொம்பதான் அக்கறை உங்களுக்கு. சமுதாயத்துல வரதட்சணை திருமணம் நடக்குது. எத்தனை ஏழை குமர்கள் தேங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிற, பெண்களின் மீது அக்கறை இருக்கிற ஆலிம்கள் நீங்க என்ன செய்யணும்? அடுத்த ஜும்மாவுல அல்லது எங்க இந்த பயான்களை மக்கள்கிட்ட சொன்னீங்களோ அந்த மேடையில நீங்கள் சரியான நபராக இருந்தால் அடுத்த வாய்ப்பில் நீங்கள் சொல்லுங்கள், வரதட்சணை வாங்குவது என்பது பிழையானது. வரதட்சணை திருமணத்தை தமிழகத்தில் எந்த ஆலிமும் நடத்தி வைக்க கூடாது. நடத்தி வைத்தால் அவர் ஆலிம் என்ற அந்தஸ்தை இழந்து விட்டார். அவர் பெண்களுடைய வாழ்க்கையை வரதட்சணை மூலமாக பல பெண்களுடைய திருமணத்தை அவர் தேக்கி விட்டார். குமர்களை கரை சேர்க்காமல் தடையாக நின்று விட்டால் அதற்கு கையெழுத்து போடாதீர்கள், அதற்கு நிர்வாகிகள் நிற்காதீர்கள், அதற்கு தப்தர் கொடுக்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்து பெண் இனத்தை உங்களால் காக்க முடியுமா? அதை செய்யுங்க, உங்களை வாழ்த்துறோம். பெண்கள் மீது இவ்வளவு அக்கறை கொடுக்கக்கூடிய நீங்கள் எத்தனையோ பெண்கள் பொருளாதாரம் இல்லாமல் தேங்கி இருக்கிறார்கள், வசூல் செய்து கொடுங்கள். ஜமாத்துல எத்தனை மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிறோம், கல்வி உதவி செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்வாதார உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு போட்டியாக நீங்க செய்யுங்க. வாழ்வாதார உதவியை அதிகப்படுத்துங்கள். நாங்களே பாராட்டுறோமே, உங்களுக்கு சேர்த்துவா செய்யறோமே. பெண் இனத்தை காக்க வந்தால் தானே வரட்சணைக்கு எதிராக பேசுங்க, ஆடம்பரத்துக்கு எதிராக பேசுங்க, விதத்துக்கு எதிராக பேசுங்க. ஏன் தர்காக்கள் ஆண்களும் பெண்களும் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள், கூத்தடிக்கிறா, சினிமா பாட்டை போடுறா, அதை பேசுவதற்கு உங்களால் முடியவில்லை என்றால் என்ன ஆளுங்க? சுயாரியோடு சிந்தித்துத்தான் பேசுகிறார். தர்காவை கண்டித்து பேசுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்தில் எங்கு நீங்கள் பெண்கள் பயானுக்கு செல்லக்கூடாது, மாநாட்டுக்கு செல்லக்கூடாது, பொதுக்கூடத்திற்கு செல்லக்கூடாது, பெண்களுக்கு ஜமாத்தை இல்லை, ஜும்மா இல்லை, இப்பொழுது சொல்லுங்கள், பெண்கள் தர்காவுக்கு செல்லலாமா? கந்தூரிக்கு போகலாமா? அங்கே சினிமா மெட்டுகளை போட்டு பாட்டுகளை போட்டு கூத்தடிக்கிறார்களே, அங்கு நிற்கலாமா? சந்தன கூட்டிற்கு செல்லலாமா? அத பேசுங்க, நாங்க வாழ்த்துறோம். திருமண வீடுகளில் நடக்கிற சீரழிவை பேசுங்கள். ஆண் பெண் ஒழுக்கம் தவறி இருக்கிறது, அதை பற்றி பேசுங்கள். போதையில இளைஞர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க.
கலையரங்குங்க, வீடு வீடா போங்க, ஒவ்வொரு இளைஞர்களை அழைத்து பேசுங்கள். இஸ்லாமிய சமுதாயம் தொழுகையை விட்டு செல்கிறது. தொழுகைக்காக ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து வீடு வீடாக இந்த கூட்டம் நடத்தி தொழுகை பற்றி பேசுங்க. வட்டிக்கு எதிராக குரல் கொடுங்கள். கொடுக்க முடியாதிய பல ஊர்கள்ல நிர்வாகியே வட்டி வாங்கலாம் இருக்கிறான். தமிழ்நாட்டில் உள்ள பல பள்ளிவாசல பாத்தீங்கன்னா வட்டி வாங்குறவங்க நிர்வாகியா இருக்கலாம். நம்ம ஜமாத்துல மாணவரடியா கூட இருக்க முடியாது. பள்ளிக்கு தொலைவர்கள் வட்டி வாங்கினாலும் மேல கீழே நாங்க பார்ப்போம். அங்க வச்சிட முடியுமா? உறுப்பினர்கிட்ட அடிச்சுக்கிறோம். உறுப்பினர் சேர்க்கிறாங்க, நடத்திருக்கிறோம் ஜமாத்துல. இந்த ஜமாத்துடைய ரூல் தெரியுமா? எதிர்த்து பேசுறீங்களா எங்களுடைய கூட்டத்தை? தௌஹீத் ஜமாத்துடைய ரூல்ஸ் இப்ப சொல்ற பாருங்க. எவ்வளவு பெரிய மார்க்க மேதாவியாக இருந்தாலும் பெண்களுக்கு பாடம் எடுக்க கூடாது. பயானோட நிறுத்திக்க. ஏன்னா பயான்ல எந்த விதமான கான்டாக்டும் இல்ல. நான் பாட்டு பேசிட்டு போயிடுவேன். அது போட்டிருக்க லைட்டை பாத்தி இல்ல, பேசுறது யாருக்கும் உங்களுக்கும் தெரியாது, உட்கார்ந்து இருக்க யாருக்கும் எனக்கும் தெரியாது. மிமிக்ரி கூட பண்ணலாம் போல. அதான் இங்க உள்ள நிலைமை. மக்தப் மாசா கூட இருக்கக்கூடாது. சின்ன சிறுமிதான், நான் ஒரு இடத்துல ஆலிம்சாவா இருக்கிறேன், சின்ன பிள்ளைங்க மாடு எடுத்துட முடியுமா? 4 வயசு பிள்ளைதான், எடுக்க கூடாது. ஜமாத்துடைய ரூல் வச்சிருக்கிறோம். கருப்பு நெறியில பேணுதல் வைக்கணுங்க. பாடம் எடுக்கிறதுக்கு நாங்க பெண்களுக்கு எடுப்போம்னா நான் தப்பா சொல்லல. அதை எடுங்க, மாடு கல்வி வளர்த்து விடுங்க. எங்க ஜமாத்துக்கு நாங்க ரூல் வச்சிருக்கிறோம். மார்க் அடிப்படையில் பிழைன்னு சொல்லல. மார்க் அடிப்படையில் ஒரு ஆண் பெண்ணுக்கு பாடம் எடுக்கலாமா? தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். நிர்வாகம் என்ற ஒரு கட்டமைப்பு வரும்போது அதுல சட்ட சிக்கல் வந்துடக்கூடாது ரூல் வச்சிருக்கிறோம். ஆலிமாக்கள் அதிகரிக்கணும், பெண்டாய்கள் அதிகரிக்கணும், அப்படி ஒரு நோக்கம் இருக்கு. ஒரே ஆளு எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தா வைங்க, அங்க மார்க்கு கல்வியே வளராது. பெண்கள் மாசாக்கே போக மாட்டாங்க. ஆலிம்சா இருக்காரு அந்த வட்டமே சுருங்கிடும். நீ இங்க இருக்க கூடாது, அங்க இருக்க கூடாதுன்னு ஆட்கள் அதிகமாவார்கள். இப்ப ஊர்ல எடுத்துக்கோங்க, இத்தனை ஆலிமா இருப்பாங்க, இத்தனை ஆலிம்சா இருக்கிறாங்க. ஒரே ஆலிம்சா எல்லாருக்கும் பாடம் எடுத்தா ஆலிம்சாவும் ஒன்னாதான் இருப்பாரு, பயனும் அப்படித்தான் இருக்கும். இப்ப எத்தனையோ ஆன ஆசிரியர்கள் பெண்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. என்னைக்கா தப்பு நாங்க மேல போட்டு சொல்றோமா? அது கொச்சையா பேசணுமா? என்ன வருத்தம்? நான் பேசுறவரு சரி மார்க்கும் தெரியல அவருக்கு, குர்ஆன் ஹதீஸ் தெரியாம பேசுறாருன்னா தனி. இப்ப நான் குர்ஆன் ஹதீஸ் தெரியாம ஒரு கருத்தை சொல்லிடலாம். எல்லாரும் மனுஷன் தான். அவர் ஒரு மேடையை போட்டு இப்படி ஒருத்தர் பேசினாரு, அவருக்கு இந்த வசனம் சரியா தெரியல, சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம இருக்கும், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாம இருக்கும். 2 ஆலிம்களுக்கு மத்தியில் இல்ல, பாமர மக்களுக்கு தெரிஞ்சது கூட ஒரு ஆலிமுக்கு தெரியாம இருக்கும். இங்க அது பிரச்சனை இல்லை. இதுல என்ன சொல்றாங்கடா, போற போக்குல இந்த பெண்கள் பொதுக்கூடத்துக்கு போவாதீங்க, மாநாட்டுக்கு போவாதீங்க, பள்ளிவாசலுக்கு போவாதீங்க, ஜும்மா தொழுகைக்கு போவாதீங்க, பெண்களுக்கு ஜமாத் தொழுகை கிடையாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பேஸ்புக்ல. ஒரு ஆணும் பெண்ணும் செய்கையில இப்படி 2, 3 நம்பரை பரிமாறிக்கிறாங்க. ஏன்னா அதுவும் பொதுக்கூட்டத்துக்கு பெண்கள் வர்றது ஒண்ணா? எதை எங்க வந்து சேர்க்கிறீங்க? எவனோ யாருக்கோ நம்பரை காட்டினா நம்பரை சொன்னா விரல் அசைச்சாண்டதுக்காக அதுக்கும் எங்க பெண்கள் எங்க கூட்டத்திற்கு வருவதற்கு என்ன சம்பந்தம்? பயான் நிகழ்ச்சி என்றால் பெண்களுக்கு தனி இடவசதி என்று போட்டது யார் தமிழகத்தில்? என்னுடைய பொதுக்கூட்டங்களை மாநாடுகளை பாருங்கள், இங்கிலீஷ் இருக்கா? பெண்களுக்கு தனி பாதை, பெண்களுக்கு தனி. ஏன் ஆபீசர் நிக்க விட மாட்டாங்க? காவல்துறையிட்ட கேளுங்க. பெண்கள் பகுதியில் ஆண் காவலர் விட்டுருவோமா? சார் ஒண்ணு பெண் காவலரை போடுங்க, இல்ல வேண்டாம் அசலாம் வரைக்கும் அங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்க ஆலிமாக்கள் வச்சு நாங்க பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம். எத்தனை இடத்துல எவ்வளவு ஆபீசர் சொல்லிடுறாங்க? பொதுவா பந்தஸ்து கொடுக்க நல்ல நோக்கத்துக்கு தான் வருவாங்க. நம்ம கட்டமைப்பு என்ன? அது இன்னும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்கன்னு நினைச்சுவோம். அவங்களே தௌஹீத் ஜமாத் கூட்டமா பெண் காவலர் கொண்டு வந்து போட்டுருவாங்க. எத்தனை மாநாடு, எத்தனை பொதுக்கூட்டம் பார்த்துட்டோம். நீங்க எங்களுக்கு பெண்களுடைய ஒழுக்கத்தை பத்தி பாடம் எடுக்கிறீங்க. அமைப்பை தூக்கி பேசவில்லை,
அது வேண்டாம், எங்களுக்கு தேவையும் இல்லை. அமைப்பு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அழியும். அதுதானே கொள்கைதான் முக்கியம், சத்திய பாதைதான் முக்கியம். யார் மனதையும் புண்படுத்த வேண்டும், நோகடிக்க வேண்டும், கேலி செய்ய வேண்டும் என்பது நோக்கம் இல்ல. அப்படி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். செய்தி சரியா, மேட்டர் கரெக்டா மக்கள்கிட்ட போகணும். மக்கள் வழி தவறிவிடக் கூடாது. மக்கள் சிந்திக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். யாரை நம்பியும் மார்க்கத்தை நம்பி மறுமையில் தோற்று போய் நின்று விடக்கூடாது. சாதத்துல அவன் குபரானா சபீடா, எங்கள் முன்னோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தலைவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், வழி கெட்டு விட்டோம். இந்த புலம்பல் வந்துடக்கூடாது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் ஆழ சிந்தித்து ஒரு கருத்தை, ஒரு ஃபத்வாவை பேசுவோம் என்றால் முன்பின் பாருங்கள். நீங்க சொல்வதே உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறோம். சபபுனுசரை பாருங்கள். ஒரு வசனம் எதற்கு இறக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஒரு சட்டத்தை சொல்வதற்கு முன்பாக அது சம்பந்தமா எத்தனை வசனங்கள் வந்திருக்கு பாருங்க. எல்லாவற்றையும் பார்த்து சொல்லுங்கள். அதுல ஒரு கருத்தும் சொல்றாரு, பெண்கள் போராட்டத்துக்கே போகக்கூடாது. அப்ப ஷாஹின் பாக்குக்கு என்ஆர்சி வந்த பெண்கள் எல்லாம் தப்புன்னு சொல்லுவீங்களா? மார்கடி பெண்ல தப்பா போராட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லுவீங்களா? பாலஸ்தீனத்துல போர் நடக்க அந்த பெண்கள் எல்லாம் வீட்டுல நிக்கிறாங்க, உங்க அடிப்படையில வீட்டுல தானே போயிருக்கூடாது, தப்புன்னு சொல்லுவீங்களா? இதுல ஆண்கள் போராட்டத்துக்கு போனவங்க உயிரை கொடுக்க வேண்டும். நவம்பர் 11 வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக வக்ஃபு சட்டத்தை மத்திய அரசு நீக்குகிறது என்பதற்கு எதிராக தௌஹீத் ஜமாஅத் சார்பா வச்சிருக்கிறோம். நீங்க தானே சொன்னீங்க ஆண்கள் போராட்டத்துக்கு போகணும்னு. நாளைக்கு அறிவிப்பு கொடுத்துங்க, நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. 11ஆம் தேதி தேவிப்பட்டினத்துல மாலை 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மங்களகுடி கிளை சார்பாக 4 வாகனம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி. சொல்ல வேண்டியிருக்கு, 3 விளக்கணும்ல. அவங்க தானே சொல்றாங்க பெண்கள் போராடுறது, ஆண்கள் தான் போகணும், போராட்டத்தின் உயிரிடணும். உயிரெல்லாம் யாரும் விட வேண்டாம், தயவு செய்து வண்டியில ஏறி வாங்க. ஜிஹாத் கலிமத்துல் ஹக், இந்த சுல்தானை ஜாயிர் அநியாயக்கார ஆட்சியாளருக்கு எதிராக சத்திய குரலை எழுப்புவது ஜிஹாத். ஜிஹாத் என்பது சத்தியத்தை அநியாயக்காரன் பேசுவது ஜிஹாத். அது கலைக்கிறோம் வாங்க, எதிர்பார்ப்போம். அந்த அடிப்படையில் இந்த கருத்தை தமிழகத்தில் விதைக்கக்கூடியவர்கள் அறியாமல் இந்த கருத்தை ஏற்று தங்களுடைய சில நல்ல அமல்களை இழக்கிற மக்கள் இதனை சிந்தித்து பார்த்து சிறந்த காரியத்தை செய்வது தனி விஷயம். இந்த உரையினுடைய சாராம்சத்தை சொல்லி விடுகிறேன். பெண்கள் பயான் நிகழ்ச்சிக்கு வருவதோ, பெண்கள் பொதுக்கூட்டங்களுக்கு வருவதோ, இந்த பேரை மறந்துங்க, பொதுக்கூட்டம், திருமண கூட்டம், மெகா போன பயான் நிகழ்ச்சிக்கு பெண்கள் வருவது, அந்த மார்க்கத்துடைய ஆடை சட்ட நெறிமுறைகளை பேணி வருவதில் எந்த விதமான பிழையும் இல்லை. பெண்கள் முகத்திரை அணிய வேண்டும் என்று மார்க்கம் எங்கும் சொல்லவில்லை. அது நபிமார்களுடைய மனைவிமார்களுக்குள்ள சட்டம், அவங்களுக்கான பிரத்யேக சட்டம். ரசூலுல்லாஹ் இறந்துட்டா அவங்க வேற கணவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்களுடைய சட்டம் தான். ஒருவேளை நாங்க நபிமார்கள் மனைவிமாரோட சட்டத்தை தான் பின்பற்றுவோம்னா எல்லாத்தையும் சேர்த்து பின்பற்றுங்க. 2-3 சட்டம் இருக்கு நபிமாருடைய மனைவிக்கு. மத்தவங்க பாவம் செய்யறதை விட அவங்க பாவம் செஞ்சா அல்ல டபுள் மடங்கு தட்டி போகிறா நபியுடைய மனைவினால. எல்லா சட்டத்தையும் ஏத்துக்கிறீங்கன்னா ஏத்துக்கங்க. பெண்கள் பள்ளிவாசலுக்கு விரும்பினால் தொழு வருவது பிழையில் ஒரு செய்தி நான் விட்டுவிட்டேன், இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ரோஷத்துக்குரியவர்கள். இந்த பெண்கள் நபிமார்களுடைய மனைவிமார்கள் உடல் முழுவதும் மறைக்க வேண்டும் என்ற சட்டமே உமர் அவர்கள் வெறுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏனைய பெண்கள் மாதிரி உங்க பெண்கள் முகத்தெல்லாம் காட்டி வெளியே தெரிகிறார்களே என்று சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் முழு ஹிஜாபுடைய வசனத்தை நபிமாருடைய மனைவிக்கு மட்டும் அல்லாஹ் அருளுகிறார். அந்த அளவுக்கு ரோஷம் உடையவர்கள். உமர் உங்களுடைய மனைவிட்டு கேட்கப்படுது, என்ன பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரீங்க, உங்க கணவர் ரொம்ப ரோஷக்காரராச்சே. அவங்க சொல்றாங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட், என் கணவர் ரோஷக்காரர் தான், ஆனால் பள்ளிவாசலுக்கு பெண்கள் தொழுகைக்கு வந்தால் அனுமதி கேட்டால் அதை நீங்கள் தடுக்காதீர்கள் என்ற அல்லாஹ்வின் தூதருடைய சொல் என் கணவரை தடுத்து விட்டது. நான் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருகிறேன் என்று சொன்னால், நான் பள்ளிவாசலுக்கு வருகிறேன் என்று சொன்னால் அதை தடுக்கிற அதிகாரம் கணவன்மார்களுக்கு இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதான் உமர் அவர்களை அமைதியாக இருந்தார்கள். பெண்கள் ஜமாத்தாக தொழலாம், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், குறிப்பிட்ட நிலையில் உள்ள பெண்கள் வரக்கூடாது தானே, அது ஆணுக்கும் பெண்ணுக்கும். பெண்கள் ஜும்மா தொழுகைக்கு வரலாம், நாடினால் வசதி இருந்தால் 5 கால தொழுகைக்கும் வரலாம், எந்த பிரச்சனையும் மார்க்கத்தில் இல்லை. ஆனால் வீட்டில் தொழுவது சிறந்தது என்பது அது நபி வழி தனி, அது அவரவருடைய விருப்பம் என்பதை நாம் புரிந்து கொண்டு
சத்தியத்தை சத்தியமாக உணர்ந்து கொண்டு உணர்வோம். அதன்படியே நாம் விழிப்புணர்வு பெற்று செயல்படுவோம். தெரிந்தவர்களுக்கும் இந்த செய்தியை விளக்கமாக சொல்வோம். இங்கு வந்திருப்பவர்களுக்கும் இது சம்பந்தமான ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுக்கு அருள் செய்வானாக என்று கூறி இந்த உரைக்கு தெரிவிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.